ஆண் பெண் பிறப்பு உறுப்புகள் ஏன் கருப்பாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பொதுவாக இது மற்ற தளங்களில் தேடும் பொழுது இந்த பருவ வயதினர் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இது. ஏன்னா இவன் போய் பார்க்குற வெளிப்புற அழகுக்கும் அவங்க பார்க்குற வெளிப்புற அழகுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா அவன் எதிர்பாராத ஒரு கருப்பு நிறத்தில் காணப்படுது. இந்த கருப்பு நிறத்தை பார்க்கும் பொழுது மனதில் பல்வேறு ஒரு ஐயப்பாடுகள் இதெல்லாம் வருது. பொதுவாக அந்த பற்றிய ஒரு கேள்விக்கு தான் இன்னைக்கு பதில் சொல்ல போகிறோம். இது நல்லதா கெட்டதா, இது ஏன் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பார்க்கத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு பணிவான வேண்டுகோள். நம்ம நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த நிகழ்ச்சி உண்மையிலே நீங்கள் விரும்புனீங்கன்னா லைக் பட்டனை அமுக்குங்க. மற்றவர்களுக்கும் பயன்படணும், ஒரு பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளவோ காஸ்மெட்டிக் பியூட்டி பார்லர் அது இதுன்னு வந்தது. நம்ம வெளிப்புற அழகை நம்ம எவ்வளவோ மேம்படுத்திக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? நல்லா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக பொருளாதாரமே நம்ம எடுத்துக்கிறலாம். அந்த உலக பொருளாதார சந்தையில் அதிகப்படியான மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பொருள்களாக இந்த அழகு சாதன பொருட்கள் வகிக்குது. சரிங்களா? இந்த அழகு சாதன பொருட்கள் ஒரு எவ்வளவா இருந்தாலும் சரி, ஆண் பெண் இருந்தாலும் சரி, அது பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த வசீகரத்தில் வச்சு பயப்படுத்தி கொண்ட ஒரு சிலர் அவங்க எதிர்பார்க்கும்போது ஒரு திருமணம் முடிந்து, சரிங்களா, முதலாக அந்த பெண் உறுப்பையோ ஆண் உறுப்பையோ பார்க்கும் பொழுது அவர்கள் ஏன் இப்படி கருப்பாக இருக்குது, தொடைப்பகுதி எல்லாமே ஏன் கருப்பாக இருக்குது, மிச்சது எல்லாமே வெள்ளையாக தான் இருக்குது, ஏன் ஆண் பெண் உறுப்புகள் ஏன் கருப்பாக இருக்குது, தொடைப்பகுதியெல்லாம் ஏன் கருப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வர்றாங்க. சரிங்களா? இந்த நேரத்தில் இதற்கான ஒரு பதிலை கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ஒரு கடமையாக இருக்குது. சரிங்களா? இது நிறமிகள் பொதுவாக நீங்களே பார்த்துருப்பீங்களா, வெயில் படாத இடங்கள் நம்ம பனியனை சட்டையை கழட்டிட்டு நம்ம பனியனை கழட்டிட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் கோடுகள் இருக்கும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வெயில் படாத இடத்துல அந்த கலர் வர்றது கிடையாது. இப்போ பிளாக் கலர் வர்றது கிடையாது. அங்கே வெளியே போய் ஒரு கலர் தான் இருக்கும். சரிங்களா? அதே நேரத்தில் பார்க்கும்போது அந்த இடம் வெயில் படாத இடம் தான், மறைவாக தான் இருக்குது. அப்போ அங்கே மட்டும் ஏன் பிரைட்டாக இல்லாமல் கலராக இருக்குதுங்கிற ஒரு ஐயப்பாடுகள் இருக்கும். சில நேரம் அந்த துடைப்பகுதி பின்புற பகுதிகள் இதுகள் எல்லாமே நல்லா ஒரு கருப்பாக இருக்கிறதுனால இவங்க எதிர்பார்த்த ஒரு பளிச்சுங்கிற ஒரு இது இருக்காது. சரிங்களா? அதனால சிலவங்க நான் இப்போ இந்த கேள்விக்கு ஒரு கொஞ்சம் ஒரு மறைவாக நான் சொல்லிட்டு வரேன். ரொம்ப ஓப்பனிங்காக நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா பெண்களும் பார்ப்பாங்க, மற்றவர்களும் பார்ப்பாங்கனால சொல்கிறேன். அந்த இதில் பார்க்கும்போது சிலவங்க டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுவாங்க. அதற்காக கொடுக்கக்கூடியது தான் இந்த வீடியோ பதிவு. சரிங்களா? இந்த நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல கலர் எப்படி உருவாகுது, என்னென்ன ஃபேக்டர்லாம் கலருக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். பொதுவாக நம்ம உடம்புல மெலானின்கிற ஒரு நிறமி தான் இந்த கலருக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. மெலனோசைட் மூலமாக சுரக்கப்படக்கூடிய இந்த மெலனின்கிற நிறமி தான் நம்ம தோலுக்கு அடியில் சென்று நம்ம அந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. இந்த மெலானினுக்கும் மெலனோசைட்டுக்கு ஹீமோகுளோபினுக்கு அதிகப்படியான தொடர்புகள் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சில நேரம் கோபப்படுவதாலேயோ அல்லது காம உணர்ச்சியின் படுறதுனாலையோ அதிகப்படியான வெயில்களில் போயிட்டு வரனால என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல அந்த இதில் தோலுக்கடியில் ரத்தம் ஓட்டம் அதிகமாகி அந்த மெலனோசைட்ஸ் மெலனினை அதிகப்படியான இதை சுரக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இதுதான் அடிப்படை. இது அப்போ பார்க்கும்பொழுது அந்த இடத்துல கருப்பாக தோன்றதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் வெயிலில் உழைக்கிறவங்க, வெயிலில் வேலை செய்கிறவங்க நீங்களே பாருங்கள், நல்லா கலராக இருப்பாங்க. நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா உச்சி வெயிலில் பைக்கில் போயிட்டு வர சொல்லுங்கள், நம்ம கைப்பகுதி முகப்பகுதியெலாம் கொஞ்சம் கருத்து போய் காணப்படும். அதற்கு காரணம் இந்த இரத்த ஓட்டத்தில் தோலுக்கு அடியில் பாயக்கூடிய அந்த இதில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உண்டு பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆண்குறி பெண்குறி கலரில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே ஒரு பொதுவான ஒரு கலர் இல்லைங்கிறது தான் அறிவியல் பூர்வமான அறிஞர்களின் கருத்து. இந்த கலர் இவங்களுக்கு, இந்த கலர் இப்படி அப்படிங்கிறதுலாம் ஒரு கண்ணோட்டம் கிடையாது. ஆனால் நீங்கள் மாற்ற உடல் உறுப்புகளை பார்க்கும் பொழுது
இந்த ஆண்குறி, பெண்குறி, மலத்துவாரங்கள், அதே நேரத்தில் நிப்பிள் பகுதிகள், இவைகள் எல்லாம் கருமை நிறத்திலோ அல்லது சாக்லேட் ப்ரௌன் கலர்லோ காணப்படும், அல்லது சாக்லேட் பிளாக் கலரும் கூட காணப்படும். இதற்கு காரணம் வந்து முக்கியமான முதல் காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஹார்மோனல், இந்த ஹார்மோனல் எலிவேஷன் என்ன எப்போ நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜெனட்டிக்கலாக இருக்கும் பொழுதே ஹார்மோனல் வந்து உற்பத்தியாக ஆரம்பிச்சிடும். ஆண் பெண் தோற்றம் அடைஞ்ச உடனே சிறுக சிறுக மைல்டாக போயிட்டு அந்த ஆண் பெண் உறுப்புகளில் வந்து அது வந்து படிய ஆரம்பிக்கிறதுனால தான் பிறக்கும் பொழுதே அந்த உறுப்புகள் சில இதில் வந்து தோற்றத்தில் வந்து கருப்பாக இருக்கிற தோற்றத்தில் வந்து இருக்கும். நல்லா கவனிச்சிக்கலாம். பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும். கொஞ்ச நாள் ஆனவொடனே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கலர் வந்து நாளாக கொஞ்சம் ஃபேடாக ஆரம்பிச்சிடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8லேருந்து 13 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் எலிவேஷன் அதிகரிக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மெலனோசைட்ஸை வந்து அதிகப்படுத்தி இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து பெண்ணுறுப்புகளை வந்து அதிகமாக இது பண்ண ஆரம்பிக்கும். இது எப்பப்பெல்லாம் மாறுபடும் கேட்டிங்கன்னா, பியூபர்ட்டி காலங்களில், கருத்தரித்தல் காலங்களில், மாதவிடாய் முன்னிலை பின்னிலை காலங்கள், பால் கொடுக்கும் காலங்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய காலங்கள், இதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து எலிவேஷன் ஆகிட்டு அல்லது இந்த மாதிரியான இதில் இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த பெண் உறுப்பு வந்து மேலும் வந்து கருமையாக ஆரம்பிச்சிடும். அப்போ அதனுடைய அசோசியேட்டட் பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொடைப்பகுதிகள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கருமையாக இருக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினச்சி பார்க்கலாம், என்ன சார் எவ்வளோதான் கலர் இந்த மாதிரி டீபிக்மெண்டேஷன் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட், காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் அந்த தொடைப்பகுதியில் உள்ள கருப்புகள் போகலை அப்படிங்கிறதுக்கான நீங்கள் கேட்டிருக்கலாம். அதுக்கு முக்கிய காரணமே நம்ம உடம்புடைய ஹார்மோன் தான். அந்த ஹார்மோனை நம்ம வந்து குறைச்சோம்னா நம்மளுக்கு பாதிப்பாக போயிடும். அதனால தான் இந்த ஹார்மோனல் பிரச்சனை, இந்த ஹார்மோனல் இதை வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பண்ணி கொடுக்கறதுனால தான் இந்த மெலனின் ஆர் மெலனோசைட்ஸ் வந்து பெண் உறுப்பு ஆண் உறுப்புகளில் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து ஆணுக்கும் சில வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து 1% இருக்கும். ஆணில் பெண்மையும் பெண்ணில் ஆண்மையும் வந்து உண்மையானது தான். அப்போ வந்து அந்த ஈஸ்ட்ரோஜன் இருக்கிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஆண்குறி பெண்குறியில் வந்து அந்த கருப்புகள் கலர் இருக்கும். டெஸ்டோஸ்டரானுக்கும் அதே அளவு இருக்கும். இந்த மெலனோசைட்ஸை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் உண்டு பண்ணக்கூடிய பண்புகள் இருக்குங்கிறத அறிவியல் அறிஞர்கள் வந்து சில ஆராய்ச்சிகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன் வந்து பெண் உறுப்புகளில் வந்து அதில் தான் இருக்குது. இந்த மாதிரியான இதிலெல்லாம் வருங்கிறக்காக தான் முதல்ல வந்து இன்றைக்கி வந்து படங்களில் பார்த்துக்கிறீங்க, ஆபாச படங்கள் இந்த மாதிரி இணையதளங்களில் பார்த்துக்கிறீங்க, ஆண் உறுப்பு எப்படி இருக்கும் பெண் உறுப்பு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிறீங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. சரிங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் இந்த மாதிரி முதல்ல வந்து பதட்டங்கள் படவடப்புகள் வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, இந்த தாம்பத்தியம் வந்து முதல் இரவில் வந்து அந்த காலத்தில் நடத்துனாங்க. இது வைக்கப்பட்ட இது பண்ணுறதுக்கெல்லாம் அதெல்லாம் வேறு இது. சரிங்களா? ஆனால் இதுக்கு அடிப்படை காரணமே வந்து இந்த இதனால தான் 2 பேர் வந்து இரவில் வந்து இது பண்ணும்போது தெரியாது. அதனால தான் அதுக்காகத்தான் சில இதுகள் வந்து மறைப்பொருளை வந்து இரவிலேயே தான் பார்க்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்திருக்காங்களே ஒழிய வேறு எதுவும் கிடையாது. இப்போ பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், ஒரு பெண் வந்து கருத்தரிச்சிட்டான்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கூட சொல்லலாம். இந்த மார்பகத்தை சுற்றியுள்ள அந்த நிப்பிள் சொல்லணும்ல ஏரியாவில் அந்த மாதிரியான பகுதிகளெலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கருமையாக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து எலிவேஷன் வந்து ஈஸ்ட்ரோஜனுடைய இது வந்து அளவு வந்து எலிவேஷனாக ஆரம்பிச்சிடும். அப்படி ஈஸ்ட்ரோஜன் அளவு வந்து எலிவேஷன் ஆகி வரும்பொழுது இந்த கருப்புகள் வந்து ஆண் பெண் குறியில் வந்து பெண் குறியிலையும் சரி இதில் வந்து கருத்தரிக்கும் போது இன்னும் கருமையாக மாற்றும். அப்புறம் பால் குடிச்சிட்டு கொடுத்துட்டு வரும்பொழுது அந்த ஈஸ்ட்ரோஜனோட அளவு குறையும்போது அது கருமை நேரம் வந்து கொஞ்சம் குறையும். இந்த மாதிரியான ஃப்ளெக்சிபிலிட்டியான இருக்கிறனால தான் ஆண் பெண் உறுப்புகள் வந்து இந்த ஹார்மோனல் இதனால தான் முக்கிய காரணமாக இருக்குது. நம்ம வெயில் படாத இடமா இருந்தாலும் சரி, என்ன தான் கார்மெண்ட் அண்டர்வேர் டைட்டாக இதெல்லாம் போட்டிருந்தாலும் அந்த இடம் கருப்பாக இருக்கும். அதற்கு காரணம் நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜனும் டெஸ்டோஸ்டரான்ங்கிற 2 ஹார்மோன் தான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் ஐயப்படுறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. என்ன தான் வண்டி நீங்கள் 50 லட்ச ரூபா 60 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினாலும் டயர் வந்து கருப்பாக தான் இருக்கும். நல்ல ஃப்ளைட்டில் போனாலும் டயர் வந்து கருப்பாக தான் இருக்கும். அந்த மாதிரி இதில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீடு என்னதான் இருந்தாலும் அடுப்படி இருட்டாக தான் இருக்கும்னு ஒரு பழமொழி கூட ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பலை. அதனால் இது வந்து ஒன்றும் தவறு வந்து கிடையாது. அதே நேரத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் அதிகமாக ஒபேசிட்டி உள்ளவங்க வந்து அந்த தொடர் உரையிறதுனால மேலும் கொஞ்சம் கருப்பாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அதிகப்படியான ஹீமோகுளோபின் அளவு கண்டென்ட் உள்ள உணவுப் பொருட்கள் இதெல்லாம் இருக்கிறனாலையும் கூட வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சில நேரம் வந்து ரேடியேஷன் மாதிரியான இதில் வந்து வேலை செய்வாங்க, வெயிலில் வந்து வேலை செய்வாங்க, கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ரொம்ப ஹீட்டான இருக்கக்கூடிய ஒரு இதில் வந்து வேலை செய்யும்போது கூட மேலோட ரேடியேஷன் சன்னோட ரேடியேஷன் இதெல்லாம் வர்றதுனால கூட இந்த கருப்பு பிக்மெண்டேஷன் வந்து மேலும் வந்து நம்ம வந்து அதிகமாகிட்டு இருக்கோம்.
நீங்கள் கேட்கலாம், நம்ம தான் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம் சார், எவ்வளோ சார் போயிட்டு இருக்கோம். ரேடியேஷன் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதமாக போகக்கூடியதாக ரேடியேஷன், அது எந்த இடத்துல இருந்தாலும் அது இதாகிட்டு இருக்கும். அப்போ அந்த உறுப்புகளை மறுபடியும் ரேடியேஷன் தாக்கப்படும் பொழுது அது மாதிரி கதிர்வீச்சு, அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய புற ஊதா கதிர்கள்லாம் தாக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல உள்ள மெலனின் இந்த மாதிரியான இதை வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தி கொடுத்துக்க ஆரம்பிச்சிடும். சில நேரம் வந்து ஃப்ரிக்ஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷன் அதிகமாக உடல் உறவு கொள்றதுனால ரத்த ஓட்டம் அதிகமாகுது, அதனால ஃப்ரிக்ஷன். அது வந்து உடல் உறவுக்கு முந்தைய நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உறுப்பு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா காமத்தினால் தூண்டப்பட்டு அது வந்து இன்னும் அதிகப்படியான ரத்த ஓட்டத்தை அந்த இடத்த கடக்கிறனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தோலுக்கடியில் மேலும் வந்து கருமை நிறத்தை வந்து இது பண்ணியிருக்கோம். அப்போ காமமுற்ற பெண், நம்ம சமஸ்கிருதத்தை சொல்லுவாங்க காம பதனின்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் வந்து இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்னதான் இருந்தாலும் சரி, அழகை பார்த்து இது பண்ணாலும் உள்ளக்க எல்லாருக்கும் ஆண்டவன் ஆட்டுக்கு வாழை அளந்து வச்ச மாதிரி எல்லாருக்கும் இப்படித்தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து பயப்பட வந்து வேண்டிய கிடையாது. இதுக்கான தெளிவான விளக்கங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு